இந்த கதை அன்பையும் நம்பிக்கையையும் அடிப்படையாக கொண்டதாகும். கோடை காலத்தில் ஒரு நாள் அழகிய காலை பொழுது நேரம். அப்போது கவுண்ட் ஆலரிக் தனது குதிரையில் தன் நாட்டை நோக்கி போய் கொண்டிருந்தார். அப்போது ஒரு வயல் நிலத்தில், ஹலோ, நீங்க நல்லா இருக்கீங்களா மிஸ்? மிஸ், அடிபட்டு இருக்கா? உங்களால பேச முடியுமா? இல்லை, அடிபடவில்லை. சூரியனை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆம், அழகாகத்தான் இருக்கிறது. ஆமாம். ஆனால் கவுண்ட் ஆலரிக் சக்திமிக்க சூரியனை பார்க்கவில்லை. அவன் அந்த பெண்ணின் வசீகரத்தில் மயங்கி நின்றான். வெள்ளை சருமமும் பளபளப்பான கண்களும் அவனை மயக்கின. உடனே அவன் அவள் காதலில் விழுந்தான். மிஸ், வழி தவறி வந்து விட்டீர்களா? உங்கள் பெயர் என்ன? தெரியவில்லை. என்ன, உங்கள் பெயரே உங்களுக்கு தெரியவில்லை? தெரியவில்லை. எப்படி இங்கு வந்தீர்கள்? எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் தூங்கி எழுந்து பார்த்தபோது இந்த அழகான சூரியனை பார்த்து கொண்டு இருந்தேன். அதை தவிர எதுவும் நினைவில்லை. அவளுக்கு உதவி தேவை என்று கவுண்ட் ஆலரிக் உணர்ந்தான். இந்த அத்துவான இடத்தில் இவளை இப்படியே விட்டு போவது சரி என்று தெரியவில்லை. மிஸ், தயவு செய்து என்னோட கோட்டைக்கு வாருங்கள். உங்களுக்கு அங்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதற்குள் நான் உங்கள் குடும்பத்தை தேடி கண்டுபிடித்து விடுகிறேன். உங்களுக்கு நல்ல மனசு. நான் உங்களுடனேயே வருகிறேன். இந்த வார்த்தையை கேட்டதும் கவுண்ட் ஆலரிக் மிக சந்தோஷப்பட்டான். ஆனால் அவள் மீது இருந்த அவனது பார்வையை அவனால் எடுக்க முடியவில்லை. அவளுக்கும் அவனை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது, ஆனால் பார்க்க முடியவில்லை. அப்போது அவள் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். மிகவும் பயப்படுகிறாள். நான் இவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் குதிரை மீது ஏறி கோட்டைக்கு வந்து சேர்ந்தார்கள். கவுண்ட் ஆலரிக் தன் பணியாட்களுக்கு வந்த விருந்தினரை நன்கு கவனிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். அப்போதுதான் அவளுக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்தார். உடனே வேறு எதையும் யோசிக்காமல் அவளுக்கு கேத்தரின் என்று பெயரிட்டார். மிகவும் அழகான பெயர். மிக்க நன்றி. கேத்தரின் சந்தோஷமாக இருந்தாலும் முழுவதுமாக இல்லை. அவள் வேறு எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதாக தோன்றியது. மிகவும் களைத்திருக்கிறாள். நான் பிறகு வந்து இவளை பார்க்கிறேன். நாட்கள், வாரங்கள், மாதங்கள் கடந்தன. ஆனால் கேத்தரின் குடும்பத்திலிருந்து எந்த தகவலும் இல்லை. பக்கத்து நாட்டை சேர்ந்த ஒருவரும் இவளை பற்றி விசாரிக்கவில்லை. அதனால் அவளுக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்தார். அவளது கண்களை இவரால் பார்க்க முடியவில்லை. எதையோ அவள் இழந்திருப்பது தெரிந்தது. அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். என்னை திருமணம் செய்து கொள்ள அவளை கேட்கலாமா? அவள் சம்மதிப்பாளா? நான் அவளை காதலிப்பதை அவளிடம் சொல்ல வேண்டும். நான் அவள் சந்தோஷத்திற்கு எதையும் செய்வேன். கவுண்ட் ஆலரிக் தன்னை திருமணம் செய்து கொள்ள கேத்தரினிடம் கேட்டார். கேத்தரின் புன்னகைத்தாள். அவளுக்கு உதவிய நல்ல குணமுள்ள இவரை அவளுக்கு பிடித்திருந்தது. அவள் சம்மதித்தாள். உடனடியாக திருமணம் நடந்தது. அந்நாட்டு மக்கள் எப்போதும் பார்த்திராத அளவுக்கு அவர்கள் திருமண வைபோகம் சிறப்பாக நடந்தது. அனைத்தையும் விட கவுண்டுக்கு தன் வாழ்க்கைக்கு விருப்பமானவள் தேர்ந்தெடுத்து விட்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தனர். அவர்கள் முகத்தில் பிரமிப்பு இருந்தது இவர் கவனித்தார். ஆஹா, இந்த பேரழகிதான் உலகிலேயே அதிர்ஷ்டமான பெண்ணாவாள். நடக்கும் இந்த ஏற்பாட்டை பாருங்கள். உண்மையில் அவளை இவர் நேசிக்கிறார். கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாள். கவுண்ட் புன்னகைத்தார். ஆனாலும் ஒரு முறை தன் மனைவியை பார்த்ததும் அவரது இதயம் சிறிது கனத்தது. என் அன்பே, உனக்கு சந்தோஷம் தானே? மிகவும் சந்தோஷம் என் அன்பே. அவள் சொல்வதை கவுண்ட் ஆலரிக் நம்பினாலும் அவளது கண்களை மீண்டும் பார்த்தார். அவைகள் எதையோ யோசித்துக் கொண்டிருப்பது போல் தோன்றியது. கவுண்ட் ஆலரிக் சிறிது நேரம் வெளியே சென்று தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார். அந்த நாட்டிற்கு கேத்தரினை விட ஒரு அழகிய பெண் கிடைக்க மாட்டாள் என்று நினைத்தார்கள். எல்லோரும் நேசித்தார்கள். அவளும் அனைவருக்கும் மரியாதையும் அன்பும் செலுத்தினாள். ஆனாலும் கவுண்ட் ஆலரிக் வருத்தமாகவே இருந்தார். அவள் முழுவதும் தனக்கு சொந்தமாகவில்லை என்று நினைத்தார். ஆண்டுதோறும் மக்களுடன் கவுண்ட் ஆலரிக் விழா கொண்டாடுவார். அப்போது அனைவரும் மனதார நடனம் ஆடுவார்கள். நடனம் தெரியாதவர்களும் ஆடினார்கள். ஆனால் அப்பெண்ணோ அமைதியாக இருந்தாள். அவள் நடனமாடுவதும் இல்லை, புன்னகைப்பதும் இல்லை. அவளது பார்வை ஒவ்வொரு நாளும் கவுண்ட் ஆலரிக்கை கொன்று கொண்டிருந்தது. எத்தனையோ நாட்கள் அவளிடம் காரணம் கேட்க முயன்றும் அவள் ஒரு சிறு பார்வையாலேயே மழுப்பி பதில் கூறுவாள். உங்களை நேசிக்கிறேன் அன்பே. உங்களுடன் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். இதை சொல்லிக்கொண்டு அவரை பார்க்கும்போது அவள் எதையோ யோசிக்கிறாள் என்பது மட்டும் கவுண்ட் ஆலரிக்கு புரிந்துவிடும்.
ஒரு நாள் இரவு கவுண்ட் அவள் அறையில் நுழைந்தபோது அங்கு கேத்தரின் நடனமாடி கொண்டிருப்பதை பார்த்து கவுண்ட் ஆலரிக் ஆச்சரியமடைந்தார். என் அன்பே, ஏன் இப்போதும் என்னுடன் நடனமாடுவது இல்லை? என்ன? நான் நடனமாடுவதில்லை, உங்களுக்கு தெரியும். ஓ, என்னம்மா நீ? நான் இந்த அறைக்கு வந்தபொழுது நீ நடனமாடி கொண்டிருந்தாயே, உனக்கு நினைவில்லை? என்ன? இல்லை, நான் ஆடவில்லை. ஆனால் சில நேரங்களில் எனக்கு ஒரு மெல்லிய இசை கேட்கும். அது வெகு தூரத்திலிருந்து ஒலிப்பது போல் தோன்றும், என்னை யாரோ கூப்பிடுவது போல். கவுண்ட் ஆலரிக் குழப்பமடைந்தார். 1 வருஷம் முடிந்தது. அவர்களது திருமண நாள் வந்தது. கவுண்ட் ஆலரிக் தன் அன்பு காதலிக்கு ஆச்சரியம் கொடுக்க நினைத்தார். திருமண நாளுக்கு முதல் நாள் இரவு அவர் மனைவியை முதல் நாள் பார்த்த அந்த நிலப்பரப்பிற்கு போய் பார்த்தார். கேத்தரின் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். என்ன அது? இது போன்ற ஒரு அற்புதமான ராகத்தை நான் இதுவரை கேட்டதே இல்லை. என்ன? தேவ மக்களா? இவர்களின் கதைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அமைதி தரா. இது மிகவும் ஒரு விசித்திரமான காட்சி. அது யாராக இருக்கும்? நான் அங்கு பிங்க் நிற கவனுடன் அவரது மனைவி அங்கு நடனமாடி கொண்டிருந்தாள். கேத்தரின். ஆனால் அருகில் சென்று பார்ப்பதற்கு முன்னர் அவரது குதிரை நின்று விடுகிறது. பயந்த குதிரை கணக்கிறது. பிறகு காட்டை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுகிறது. ஓ, மெதுவா தியாரோ, தேவர்களை விட்டு நாம் தொலைவில் போய் கொண்டிருக்கிறோம். தியாரோ, அமைதியாயிரு. நாம் அவர்களை விட்டு தொலைவிற்கு வந்துவிட்டோம். திரும்பி போகலாம். ஓ இல்லை, அவர்கள் போய்விட்டார்கள். உடனே கவுண்ட் ஆலரிக் திரும்பினார். அங்கு அவரது மனைவி அமைதியாக உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த பிறகே அவருக்கு உயிர் வந்தது. என் அன்பே, எங்கு போயிருந்தாய்? என்ன? உறங்கிக் கொண்டிருந்தேன். களைப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் உறங்குங்கள், நேரமாகிவிட்டது. நான் உண்மையேதான் சொல்கிறேன். அது அவள்தான். ஏன் என்னிடம் பொய் சொல்கிறாள்? அங்கு அவள் சந்தோஷமாக இருந்தாலே. இப்போது நான் என்ன செய்வது? இதற்கு ஒருவர் தான் எனக்கு உதவ முடியும். மேக்தாவை கவுண்ட் நம்பினார். அவளுக்கு இந்த உலகின் அனைத்து ரகசியங்களும் தெரியும். 2 நாட்கள் தொடர்ந்து பயணம் செய்த பிறகு அடர்ந்த காட்டுக்குள் இருந்த ஒரு குடிசைக்கு வந்து சேர்ந்தார். ஓ, கவுண்ட் ஆலரிக், இங்கு எதற்காக வந்தாய்? என் மனைவியை பற்றிய ஒரு தகவல். உங்களது உதவி வேண்டும். நடந்தவைகள் எல்லாவற்றையும் மேக்தாவிடம் கவுண்ட் கூறினார். கேத்தரினின் கண்கள் தன்னை எப்போதும் வருத்தமூட்டுவதாகவும் கூறினார். அவள் என்னை பார்க்கிறாள், ஆனால் எப்போதும் எதையாவது யோசித்துக் கொண்டிருக்கிறாள். நான் என்ன செய்வது? ஓ, பார் குழந்தை, இதில் நீ செய்ய எதுவும் இல்லை. உன் மனைவி ஒரு தேவதை குடும்பத்தை சேர்ந்தவள். போன கோடையில் நீ கண்டுபிடித்ததில் இருந்துதான் அவள் இங்கு வாழ்கிறாள். அவளை அழைக்கும் போது ஒவ்வொரு கோடையிலும் சென்று நடனமாடுவாள். இப்போது திரும்பி வந்து விடுவாள். ஆனால் ஒரு நாள் வரும், அவள் திரும்பி வரமாட்டாள். என்ன? இல்லை, அவள் எனக்கு சொந்தமானவள். அவள் மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என்னை மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்வது மாதிரி எதுவும் செய்ய முடியாதா? ஏதாவது மூலிகைகள் கொடுங்கள், இல்லை மந்திர பானங்கள், ஏதாவது ஒன்று. இல்லை மகனே, மூலிகையோ மந்திரமோ அவளது கடந்த காலத்தை மறக்க செய்ய முடியாது. எப்போதும் அவள் வந்த இடத்தில் தொடர்பு வைத்துக் கொண்டு இருப்பாள். ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன? நான் இப்போதே அதை செய்கிறேன், சொல்லுங்கள். உன் அன்பு பரிபூரணமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவள் கடந்த காலத்தை மறப்பாள். என் காதல் சரியில்லையா? அப்படியானால் அதை சரி செய்ய நான் என்ன செய்ய வேண்டும்? நேரம் மட்டுமே உனக்கு கற்பிக்கும். என் குழந்தை, கவலைப்படாதே. வீட்டிற்கு செல். உன் அன்பில் நம்பிக்கை வை. கவுண்ட் ஆலரிக் தனது கோட்டைக்கு திரும்பினார். இப்போது தன் மனைவிக்கு அன்பும் மரியாதையும் அதிகமாக கொடுத்தார். இருந்தாலும் ஒவ்வொரு இரவும் அவள் கோட்டையை விட்டு வெளியேறி விடுவாள். பல இரவுகள் தூக்கமின்றி கவுண்ட் தவித்தார். தனது அன்பு மனைவி ஒவ்வொரு இரவும் வெளியில் செல்வதை பார்த்து கவலைப்பட்டார். அப்போது ஒரு நாள் நடந்தது. அது போதும்,
நான் இன்று அவளை பின்தொடர்ந்து அவளை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை அவளிடம் காட்டுவேன். என் அன்பு பரிபூரணமானது. நான் அதை நிரூபிக்கிறேன். அவ்வளவுதான். கேத்தரின், நான் தான் உனது கணவன். நான் உன்னை அழைத்துக் கொண்டு போக வந்திருக்கிறேன். என்னுடன் வா. என்னை போக விடுங்கள். எங்களுடன் வா சகோதரி. என்னை விடுங்கள். என்னை ஞாபகம் இல்லையா என் அன்பே? என்னுடன் வா. கவுண்ட் தன்னை வெறித்தனமாக காதலிப்பதை கேத்தரின் உணர்ந்தாள். அவள் பிரகாசமான புன்னகையுடன், அன்பே, நான் என் நடனத்தை முடித்தவுடன் உங்களுடன் வருவேன் என்று சத்தியம் செய்கிறேன். இல்லை, நீ பொய் சொல்கிறாய். பாருங்கள், என் கண்ணில் கண்ணீர் உள்ளது. தேவதைகளுக்கு அழ தெரியவே தெரியாது. காதல் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இல்லை கேத்தரின், நீ எனக்கு தான் சொந்தம். சகோதரிகளே, எனக்கு உங்கள் வலுவை தாருங்கள். வலுவாக இரு சகோதரி, வலுவாக இரு. வலுவாக இரு சகோதரி, வலுவாக இரு. வலுவாக இரு சகோதரி, வலுவாக இரு. கட்டுப்பாடற்று இரு சகோதரி, கட்டுப்பாடற்று இரு. கட்டுப்பாடற்று இரு சகோதரி, கட்டுப்பாடற்று இரு. கட்டுப்பாடற்று இரு சகோதரி, கட்டுப்பாடற்று இரு. பொங்கி வழி சகோதரி, பொங்கி வழி. பொங்கி வழி சகோதரி, பொங்கி வழி. தீவிரமாக இரு சகோதரி, தீவிரமாக இரு. தீவிரமாக இரு சகோதரி, தீவிரமாக இரு. உன்னை நான் விடியும் வரை பிடித்திருந்தால் நீ பாதி எனதாகி விடுவாய். ஆனால் அந்த சுடர் அணையவில்லை. நீங்கள் மிகவும் வலுவாக இருக்கிறீர்கள். உங்களை விட்டு போக முடியவில்லை. கவுண்ட் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். என் காதல் உண்மையானது என்று எனக்கு தெரியும். கேத்தரின், நீ நன்றாகத்தானே இருக்கிறாய் என் அன்பே. ஆனால் கவுண்டஸ் ஒன்றும் பேசவில்லை. அவள் அமைதியாக அழுதாள். அவள் சந்தோஷமின்றி இருப்பது இவரை கொலை செய்வது போல் இருந்தது. கேத்தரின், நீ என்னுடன் தங்கினால் நீ உனது நண்பர்களையும் பெற்றோரையும் நினைத்து நினைத்து வருந்துவாயா? எனக்கு அவ்வளவாக நினைவிருக்காது. நான் வருத்தப்பட மாட்டேன். ஆனால் ஏதோ பறிபோனது போன்று எனக்கு உணர்வு இருக்கும். ஒருவேளை உன் மக்களோடு நீ சென்று விட்டால் என்னை நினைவிருக்குமா? இல்லை, எதுவும் ஞாபகம் இல்லை என்றால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். நீ வருத்தமுடன் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நீ உனது மக்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று விடு. நீ உண்மையில் சந்தோஷமாக இருக்கும் இடத்திற்கு. கவுண்ட் ஆலரிக் திரும்பி பார்க்கவில்லை. பசும்புல் மைதானம் காலியாக இருப்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வேகமாக தனது அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். யார் அது? கேத்தரின். ஓ, என் அன்பே, என்ன நடந்தது? நான் விழித்த போது நான் வயலில் தனியாக இருந்தேன். நான் எப்படி அங்கு சென்றேன்? என்னை தேடுவீர்கள் என்று எனக்கு தெரியும். அன்பே, அது தேவையில்லை. நீ இங்கு இருக்கிறாய், அதுவும் என்னோடு நீ இருக்கிறாய். நான் உன்னை காதலிக்கிறேன். நானும் உங்களை காதலிக்கிறேன். அவளின் அர்த்தம் இவருக்கு தெரிந்திருந்தது. அவளது கண்கள் மட்டும் இவரை பார்க்கும், வேறொன்றும் இல்லை. கவுண்ட் ஆலரிக் தன்னை காப்பாற்றியதால் அந்த கண்களில் அன்பும் நம்பிக்கையும் தான் தெரிந்தது. உங்கள் மகிழ்ச்சியை விட மற்றவர்களின் மகிழ்ச்சிதான் உங்களுக்கு முக்கியம் என்றால் அதுதான் பரிபூரணமான அன்பு.